இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, நான் ரெடி. லெட்ஸ் கோ. வாங்க. அத்தை, அப்ப அந்த ஜாக்சன் தர வீட்டு சமையல் ஆர்டர்? என்னடி நக்கலா? சும்மாதான் அத்தை. அப்புறம் எதுக்கு வாயில வரதெல்லாம் அடிச்சு விடுறீங்க? உண்மையா இருக்குமோன்னு நினைச்சேன். லட்சுமி, மித்ரா வந்துட்டா. யாரையும் காணோம். இவ நம்மளை எத்தனை தடவை வெறுப்பேத்திருப்பா. இன்னைக்கு நான் பேசுற பேச்சுல மித்ரா என்ன ஆக போறான்னு பாரு. வா அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. லட்சுமி, வேலையெல்லாம் முடிச்சிட்டேல்ல? சீக்கிரமா புறப்படு. நம்ம ஆதித்யாவை ஸ்கூல்ல விட்டுட்டு நாம கோயிலுக்கு போலாம். சரிங்க அத்தை. இந்த பாரதிய பத்தியா? நேத்து நாம கோயிலுக்கு போகணும், ஆபீஸுக்கு லீவு போடுன்னு சொன்னப்ப முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப ஆதித்யம்மைய கூப்பிட்டதும் அவரு கூட கிளம்பி போயிட்டா. இந்த பாட்டி என்ன சொல்லுது? ஆதியும் பாரதியும் வெளியில போயிருக்காங்களா? தமிழ் என்னடி இப்படி பாக்குற? இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்ததே இல்லையா? இல்லடி, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இப்பதான் நான் ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கே வரேன். எங்க போனாலும் நான் அம்மாவோட தான் போவேன். அப்ப கூட இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் வந்ததே இல்லை. அம்மா அலோவ் பண்ணவே மாட்டாங்க. அம்மா கிட்ட நான் வரத்துக்கு பர்மிஷன் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதான் இப்போ வந்துட்டல, இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ஓகேடி, என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் வந்தாச்சா? பாரதி, எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை. என்ன? எதை சொல்றீங்க? தமிழ் எக்ஸ்கர்ஷனுக்கு விட மாட்டேன்னு சொன்னீங்க. எப்படியோ பிளான் பண்ணி தமிழுக்கு நான் பெர்மிஷன் வாங்கி கொடுத்துட்டேன். உங்களுக்கு தமிழை தனியாக அனுப்புறதுக்கு பயம். அதான் இப்போ நம்ம தமிழுக்கே தெரியாமல் அவளை ஃபாலோ பண்ணி பார்த்துக்க போயிட்டுருக்கோம். இதெல்லாம் ஓகே. நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம்ல. அப்புறம் எப்படி நீங்கள் தமிழை போகக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? பாரதி, இது ரொம்ப யூஷுவலான விஷயம் தானே. உங்களை மாதிரி கஷ்டம்னா என்னன்னே தெரியாம வளர்ந்த பணக்கார பசங்களுக்கு வேணும்னா இந்த விஷயம் யூஷுவலா இருக்கலாம். பாரதி, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க என்னடா அண்ணா பணக்காரன் ஏழன்லாம் பேசுறீங்க? நீங்களும் ஜாலியா ஸ்கூல்ல காலேஜ்ல இந்த மாதிரிலாம் போயிருப்பீங்கல்ல? இல்ல ஆதி, அப்படிலாம் என் லைஃப்ல நடந்ததே இல்லை. என்ன சொல்றீங்க பாரதி? இது நார்மலா எல்லாரோட லைஃப்லயும் நடக்கிற ஒரு விஷயம் தானே, அதனால தான் கேட்டேன். நான் பிறந்தப்ப என் ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க. அம்மா வீட்ல இருந்து என்ன பாத்துக்கிட்டாங்க. அப்பா சின்ன சின்ன சமையல் வேலையெல்லாம் பண்ணுவாரு. சின்னதா ஒரு ஹோட்டல் வச்சாரு. அதுல ஏகப்பட்ட கடன். என் சின்ன வயசுல என் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டதை மட்டும்தான் நான் பார்த்திருக்கேன். நான் வளர்ந்ததுக்கு அப்புறம் என் நினைப்பு எல்லாமே என் அப்பா அம்மாவை கடனே இல்லாம நிம்மதியான ஒரு வாழ்க்கைய வாழ வைக்கணும். அதனால சீக்கிரம் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணுங்கிற எண்ணத்திலேயே போயிடுச்சு. என்னோட சின்ன வயசுல என்ஜாய் பண்ணணும்லாம் நான் நினைச்சு கூட பார்த்ததே இல்லை. இன்னும் சொல்ல போனா இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் படிச்சது கவர்மெண்ட் ஸ்கூல் தான். அங்க இந்த மாதிரி எக்ஸ்கர்ஷன்லாம் கூட்டிட்டு போனதே இல்லை. அபி கால் பண்றா. சொல்லு அபி. மனோ எங்க இருக்க? உடனே நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வா. அபி, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? திடீர்னு ஃபோன் பண்ற. கிளம்பி நீ சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்ற. இது என்னடா வம்பா போச்சு? நீ இப்படி பேசுறப்பதான் நம்ம லவ் பண்றோமா இல்லையான்னு எனக்கு டவுட்டா இருக்கு.
ஏன் அப்படிலாம் பேசுற அபி? பின்ன என்ன, நீ பண்றது அப்படிதான் இருக்கு. அபி, நீ கூப்பிட்டோன்னே என்னால வர முடியுமா? இப்ப கூட கேட்டரிங் ஆர்டர் எடுக்கிற விஷயமா ஒரு கிளையண்ட்டை மீட் பண்ண போயிட்டு இருக்கேன். உடனே வான்னு சொன்னா எப்படி? அதெல்லாம் முடியாது மனோ. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இப்ப நீ உடனே கிளம்பி இங்க வந்தாகணும். அபி, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நானும் ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் உன்னை கூப்பிடுறேன். அபி ப்ளீஸ் அபி, இப்ப என்ன அவசரம்? ஈவினிங் நம்ம பார்க்க தானே போறோம், அப்ப பேசிக்கலாமே. என்னால ஈவினிங் வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது. எனக்கு உன்னை இப்பவே பார்த்தாகணும். இன்னும் 1 hour உனக்கு டைம். அதுக்குள்ள நீ இங்க இருக்கணும். அபி, நீ புரிஞ்சுப்பியா மாட்டியா? இங்க பாரு, இது எனக்கு ரொம்ப முக்கியமான கிளையண்ட், இது பெரிய ஆர்டர் வேற. நான் எங்க போயிட போறேன்? இந்த மீட்டிங் முடிஞ்சதும் நான் வந்து உன்னை பாக்குறேன். அதெல்லாம் முடியாது. நீ இப்ப வந்தாகணும். அபி, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? இப்ப என்னால வர முடியாது. இப்பதானே வரேன்னு சொன்னேன். இப்ப எதுக்காக மாத்தி மாத்தி பேசுற? என்ன பார்த்தா உனக்கு காமெடியா இருக்கா? அபி, எனக்கு இப்ப டைம் ஆச்சு. நான் தெளிவா சொல்றேன், என்னால வர முடியாது. நீ போனை வை. மனோ, மனோ. பாரதி, தமிழோட ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இதான் தீம் பார்க்கா? இவ்ளோ பெரிய இடமா இருக்கு. பாரதி, இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கணும்னா முதல்ல காரை விட்டு இறங்கணும். இருங்க ஒரு நிமிஷம்.